என்னுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்றாரு. தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை அவர் சொல்றார். சரியா? கொள்கை எதிரியாக அவர் பாஜகவை சொல்வதற்கான காரணம் என்னன்னா, பாஜகவுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் அப்படின்றதை அவர் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதே மாதிரி தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அது திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு, இப்படித்தான் தமிழக அரசு இருந்திருக்கிறது, தமிழக அரசியல் இருந்திருக்கிறது. அப்ப தமிழக அரசியலில் தான் கோலோச்ச வேண்டும் என்றால் ஒண்ணு திமுக அணியில இருக்கணும், இல்ல திமுகவை எதிர்த்திருக்கணும். அப்ப நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு வர்றாரு. இங்க நிறைய பேர் நான் திமுகவை எதிர்க்கிறேன்னு வைகோல இருந்து ஆரம்பித்து விஜயகாந்த்ல இருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த வரிசையில தான் விஜயும் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஏதோ ஒரு இடத்துல திமுகவுடன் சமரசம் செய்து கொண்டவர்கள் தான் நீங்கள். விஜயகாந்த் தங்கப்பேனா கொடுத்தாரு கருணாநிதிக்கு. சரியா? தேமுதிக இதுவரைக்கும் திமுகவுடன் கூட்டணி வைக்கல, அது வேற விஷயம். தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 2005 தேமுதிக ஆரம்பிக்கிறது. தேமுதிக ஆரம்பிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க திமுகவுடன் எந்த கூட்டணியும் வைக்கலன்னு வைங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கருணாநிதியுடன் ஒரு நல்லுறவில் இருந்தார் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. சரியா? அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்றதும் அந்த காலகட்டத்தில் செயல்பட்டார்ன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால நீங்க திமுகவுடைய எதிர்ப்பு அப்படின்றத முழுமையாக மக்கள் பார்க்க மாட்டார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் இப்போ அண்ணாமலை கூட தான் சொன்னார் நான் திமுக எதிர்ப்புன்னாரு. அப்புறம் கருணாநிதி சமாதியில் போய் நின்று கருணாநிதிக்கு அந்த ஸ்டாம்பை வெளியிடுறேன், தபால் தலையை வெளியிடுறேன்னா காயின் வெளியிடுறேன் அப்படின்லாம் நீ போய் அங்கே போய் அந்த சமாதியில் நின்றுலாம் முடிஞ்சு போச்சு. அந்த வரிசையில தான் விஜயும் பார்க்கப்படுவார்.